வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 21 ஏப்ரல் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மார்க்கெட்டு நல்லாவே ஹையில் வந்துருக்குது. அதாவது 24,500க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது குளோபல் மார்க்கெட்டு, அதாவது யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் கிடையாது எஸ்டர்டே. ஆனால் நம்ம மார்க்கெட்டு இன்னைக்கு இவ்வளோ ஹை வந்திருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி கூட நியர்லி 450 பாயிண்ட்ஸ் ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் எஸ்டர்டே அதனுடைய இம்பேக்ட் இல்லை, ஆனால் இன்னைக்கு வந்து அதனுடைய இம்பேக்ட் வந்துருக்குது. அதாவது ஈரான் யூஎஸ் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க, நடத்தாமல் போங்க, நாங்கள் ஏறுறோம் அப்படின்னு நம்ம மார்க்கெட் ஏறிட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸு வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இப்போ வேறு என்ன ஈவெண்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தாலும் எங்கே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ முக்கியமான நியூஸில் வந்து இப்போ இந்த வார் நடந்துட்டு இருக்குதா நடக்கலையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹார்முஸ் ஜோன் வந்து யூஎஸ்ஏ முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த முற்றுகையை வந்து நீங்கள் வந்து விலக்கிக்காங்க, நாங்கள் ஹார்முஸ் ஜோன் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு ஈரான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து முற்றுகை இட்டுட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்க வாங்கன்னு அவங்களுக்கு வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடுறாங்க யூஎஸ் பிரசிடென்ட்டும். ஆனால் ஈரான் வந்து நான் வரல, நீ அந்த முற்றுகை இடுறத நீ வந்து ரிமூவ் பண்ணு, நான் பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ கூட யூஎஸோடைய டெலிகேஷன் டீம், அதாவது நெகோசியேஷன் டீம் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ப்ளூம்பர்க்லேருந்து நியூஸ் வருது. ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த நெகோசியேஷனுக்கு நாங்கள் வரல, எங்களுடைய டெலிகேஷன் டீம் நாங்கள் வந்து இஸ்லாமாபாத்துக்கு நாங்கள் வந்து சென்ட் பண்ணலை அப்படின்ட்டு இப்போவும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஈரான். ஆனால் யூஎஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஈரானுடைய டெலிகேஷன் டீம் வந்துருச்சு, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னு யூஎஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எது உண்மை அப்படிங்கிறது இது வரைக்கும் கிளியராக தெரியல. ஆனால் ஈரான்லேருந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு, நாங்கள் அந்த டெலிகேஷன் டீமை நாங்கள் வந்து சென்ட் பண்ண கிடையாது இஸ்லாமாபாத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சீஸ்ஃபயர் நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. அதாவது 14 days சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீஸ்ஃபயர் 22 ஏப்ரல், அதாவது வெனஸ்டே ஈவினிங் நம்ம டைமுக்கு வந்து 8 o'clock, ஈவினிங் 8 o'clock வந்து இந்த சீஸ்ஃபயர் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நாம் வந்து டீல் வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்ட்டு யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சின்ராஸ் வந்து நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஈரான் வந்து ஒரே பதில் தான் சொல்கிறாங்க, நீங்கள் அங்கேருந்து முற்றுகையிடுறதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு ஈரானும் வந்து ரொம்ப அடாவடியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் $1 million கொஷின். ஆனால் நாளைக்கு என்னங்கிறது கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஒன்று சீஸ்ஃபயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இல்லை நான் வந்து இன்னும் 2 வாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து பேக் அடிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வெயிட் பண்ணோம், அவங்க வரல, அதனால் நாங்கள் மறுபடியும் வந்து அட்டாக் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஸோ நாளைக்கு ஈவினிங் என்ன அப்படிங்கிறது கிளியர் பிக்சர் நமக்கு வந்து தெரிய வரும். ஓகேங்களா, எஸ்டர்டே பொறுத்தவரை யூஎஸ் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது, எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட்டு கிடையாது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 1% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஹாங்செங் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.22% ஹையில் போயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு நியர்லி 24,450 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 24,580, ஒரு நல்ல ரேலி நம்ம மார்க்கெட்டு. அதாவது யூஎஸ் மார்க்கெட் ஏறின அளவுக்கு நம்ம மார்க்கெட் ஏற கிடையாது. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு முன்னாடி என்ன லெவல் இருந்துச்சோ அந்த லெவல் வந்துருச்சு. ஆனால் நம்ம மார்க்கெட்டு வார் ஸ்டார்ட் ஆகும்போது இருந்த லெவல் 25,200. அந்த 25,200 வரதுக்கு இன்னும் நம்ம மார்க்கெட்டு நியர்லி 600 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஃபைனலாக சென்செக்ஸ் 753 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 0.96%, 79,273 செட்டில் ஆகுது. நிஃப்டி 211 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 0.87%, 24,576 செட்டில் ஆகுது. ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரை மிட் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு செக்டார் வைஸ் எல்லா செக்டாருமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. பர்டிகுலராக எஃப்எம்சிஜி, ரியாலிட்டி 2% ஈச் ஹையில் க்ளோஸ் ஆகுது. பேங்க், டெலிகாம் 1% ஈச் ஹையில் க்ளோஸ் ஆகுது. ருபி 93.50 செட்டில் ஆகுது. ருபி மறுபடியும் என்ன சொல்கிறது, முருங்கை மரத்தில் ஏறுதுன்னு வச்சுக்காங்களேன். 95க்கு போச்சு, அதுக்கு அடுத்தது 92.50 அரௌண்ட் வந்துச்சு, இப்போ அகைன் 93.5க்கு வந்துருச்சு. ஸோ டிப்ரிசியேட் ஆகிட்டு இருக்குது நம்ம ருபி. இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். முக்கியமாக நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரபிந்தோ ஃபார்மா 800 crore பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க 1,475 rupees.
அதுக்கடுத்த க்ரோ இன்னைக்கு நியர்லி 216 ருபீஸ் 215 ருபீஸ் கிராஸ் பண்ணிடுச்சு. அதாவது எஸ்டர்டே வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணாங்க. ஆனால் எஸ்டர்டே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டாக் வந்து 205 ருபீஸ் வந்து 195 ருபீஸ் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 216 ருபீஸ் போயிருக்குது. அதாவது க்ரோ பொறுத்தவரையும் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1,33,000 கோடி நியர்லி இருக்குது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1,42,000 கோடி இருக்குது. ஸோ இன்னும் க்ரோ இன்னொரு 10% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பிரேக் பண்ணிட்டு போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸ்சேஞ்சுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு புரோக்கர் கம்பெனி பீட் பண்ணுது அப்படி ஆல்ரெடி பீட் பண்ணியிருக்குது. அது லிஸ்டிங் ஆகிருக்கும் போது பீட் பண்ணியிருக்குது. ஆனால் இப்போ இதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்சுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை ஒரு புரோக்கர் கம்பெனி வந்து பீட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ப முடியாத விஷயமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கோல்டு $4,780 பெர் அவுன்ஸுக்கு இருக்குது. குரூடு $95 பெர் பேரலுக்கு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 98.27 இருக்குது. யூஎஸோடைய 10-year பாண்ட் ஈல்டு 4.27 இருக்குது. ஸோ இது எதுவுமே மூவ்மெண்ட் இல்லை. மார்க்கெட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது கோல்டு வந்து ஸ்லைட்லி ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. குரூடு வந்து இவங்க நெகோசியேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் இந்த 98 to 99 வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற ரிப்போர்ட்டு. ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன். எஸ், அப்டேட் ஆகிடுச்சு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நியர்லி 2,000 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. 1,919 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2,221 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 250 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரைட், ஓவரால் நம்ம மார்க்கெட்டு நல்ல ஒரு பவுன்ஸ் ஆகிருக்குது. இந்த ரேலி கண்டினியூவாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 24,800 to 25,200 வரையும் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்போ வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரிகர்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி என்னோடய கிளைண்ட்டுகளுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன், லாஸ்ட் வீக்கே சென்ட் பண்ணிட்டேன். 24,300க்கு மேலே க்ளோஸ் ஆனாவே மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு மேலே தான் போயிட்டு இருக்குது. பட் அதனுடைய ஸ்டாப் லாஸ்லாம் கேட்டிங்கன்னா மயக்கம் ஆகிடுவீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் டவுன்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா. அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப வைடாக தான் இருக்கும். எப்போ வந்து பேரிஷ் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வைடாக தான் இருக்கும். அது இன்னும் ஒரு 10 நாளைக்கு மார்க்கெட் இதே லெவலில் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ரிவைஸ் ஆகிடும். அந்த பேரிஷ் ட்ரிகர் வந்து ரிவைஸ் ஆகிடும். அதனால் இப்போ வரப்போன நாளில் வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். நாளைக்கு டெட்லைன் எண்ட் ஆகுது. அந்த டெட்லைனில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டு இன்னும் ஒரு வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நாங்கள் மறுபடியும் வந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்கன்னா மார்க்கெட் இறங்கும், ஆனால் பழைய லோ வராது. ஓகேங்களா, வேணா இப்போ கிட்டத்தட்ட அங்கேருந்து அதாவது நியூ லோ 22,200 வந்து இப்போ 24,500 இருந்துச்சு. நியர்லி 10 to 11% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வாரே ஸ்டார்ட் ஆனாலும் அந்த லோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நினச்சோம் எல்லாமே, ஓகே மார்க்கெட் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோம். அது ஒரு மாதத்துக்கு அதனுடைய இம்பேக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னமும் வந்து வார் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ அந்த பற்றி யாரும் பேசுறது இல்லை. அது மாதிரி வந்து இதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பேசுவாங்க. அது வாரே நடந்துட்டு இருந்தாலும் அதை பற்றி யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டு நல்லா இருக்குது. டிக்ளைன்ஸ் வரும்போது பை பண்ணலாம். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டாக்குடைய லோலாம் வந்து பார்த்தோம்னா ஐயோ இவ்வளோ லோ வந்து இருக்குது, இந்த ஸ்டாக்லாம் வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும், நிறைய பேர்த்துக்கு வரும். இந்த லார்சன் அண்ட் டூப்ரோலாம் 3,200 வந்துச்சு. நிறைய ஸ்டாக்கு இப்போ இருக்கிற ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக் எல்லாமே இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு 15 நாள் லோ எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீங் சாமி இவ்வளோ லோ வந்துருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஜீரணம் பண்ணி தான் ஆகணும். நான் படித்து சொன்னேன், நீங்கள் யாரும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய கிளைண்ட்லாம் கேட்டாங்க, நிறைய பேர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன், அது எல்லாமே பை பண்ணாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் கூட நான் நிறைய பை பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டு அந்த 22,500 600 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது நான் மியூச்சுவல் ஃபண்டில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேங்க அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்டு கூட நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த டைமில் போயிட்டு ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. உங்களுக்கு
நியூஸு, சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த சேனல் வந்து நேம் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன், ஓகேங்களா? அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 1 ஹவர் கேண்டில் தான் எஸ்டர்டே போட்டிருந்த லைன் தான் இது ஷோ ஆகிட்டு இருக்குது. இப்போ பொறுத்தவரையும் பாருங்க, அதாவது 24,500 சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலே போயிட்டு 24,580 வரைக்கும் போயிருக்குது. இப்போ இந்த ரேலி கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இப்போ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு 24,800. 24,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும், ஓகேங்களா? இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 25,200, அதாவது கேப் டவுன் வந்துச்சு பாருங்கள். மார்ச் 2 அன்னைக்கு ஒரு கேப் டவுன் வந்துச்சு பார்த்தீங்களா? அதனுடைய கேப் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா 24,800க்கு மேலே 25,200. இப்போ இருக்கிற சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,500ங்கிறது இன்ட்ராடே சப்போர்ட். மேஜர் சப்போர்ட் 24,250, ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 57,800. 57,800க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 58,300 வரைக்கும் போகிறதுக்குனான வாய்ப்பு இருக்குது. ஸோ 57,800ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 57,000 இமீடியட் சப்போர்ட் 57,000, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.